சாமி, எல்லாம் நிக்க கூடாது. இது முக்குட்டால மரம். ஒரு மணி நேரமா இருக்கு. இல்ல, நான் போய் ஆகணும். என்ன விடுந்தேன். மாதவா, என்னடா ஆச்சு? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்த? ஏதோ தப்பா இருக்குடா. இது ஒரு முறை சீக்கிரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுனதே இல்லை. என்ன தப்பா இருக்கு? என்ன விசித்திரமா இருக்கு? நான் இங்க சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. நீ மாரசாமியை நல்லா சமாளிச்சுக்க. நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரிடா, நீ தனியா போகாத, நானும் கூட வரேன். மாதவனை தனியா அனுப்ப மாறனுக்கு மனசில்லை. அவனும் கூட போகணும்னு முடிவு பண்றான். மாடசாமி எவ்வளவு தடுத்தும் 2 பேருமே கேட்காம போறாங்க. மாடசாமி இந்த ஊரை பத்தி மாடசாமிக்கு நல்லாவே தெரியும். உயிரே போனாலும் அந்த முக்குட்டு ஆலமரம் பக்கம் ஒரு வண்டி மாடு கூட இது வரைக்கும் நின்னதில்லை. மாடசாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விதியன் வந்துக்கிறாரு. வேற வழி இல்லாம அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காரு. மாதவா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் போட்ட காடுதான். இங்க நீ பார்க்க ஒண்ணும் இல்ல. நேரமாச்சு, வா போ. மாராயனை நம்பு. கொஞ்ச தூரம் என் கூட வா. சரிடா, வா போய் பார்ப்போம். ஏதோ சொல்ற, ஆனா இப்படி நடந்து போனாதான் வேலைக்கு ஆகாது. நல்லா நங்குன்னு என் கூட ஓடி வா, போய் பார்ப்போம். மாறன் அவன் நண்பனுக்காக வேற வழி இல்லாம அவன் கூட போறான். நேரம் ஆக ஆக இன்னொரு பக்கம் மாடசாமி பயம் அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்தி சாய போகுது. பெரிய ஐயா காத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. மாதவன் மாறன் ஒரு கைவிடப்பட்ட பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிட்டு வரான். மாறனுக்கு அது முதல் முறை தான். இதுக்கு முன்னாடி அந்த கோவிலை மாறன் பார்த்ததே இல்லை. மாதவனோட செயல்கள்லாம் மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு மாதவனை இதுக்கு முன்னாடி மாறன் பார்த்ததே இல்லை. இதை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஊருக்குள்ள பாழடைந்த கோயில்கள் இருக்கிறதுலாம் சகஜமான விஷயம்தான். வேற ஏதாவது யூனிக்கான விஷயம் ஏதாவது இருக்காடா மாறா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு. உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் உனக்கு வேற ஒரு விஷயத்தை காட்டுறேன். என் கூட வா. இன்னொரு பக்கம் மாடசாமி சில அமானுஷ சத்தங்களை அவர் சுத்தி கேட்கறத உணர்றாரு. அவருக்கு புரியுது, இதுக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுங்கிறத அது உணர்த்துறதா அவர் நினைக்கிறார். மாதவன் நினைச்சது சரிதான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த விஷயம் அங்கதான் இருக்கு. மாறனால எதுவுமே நம்ப முடியல. குழப்பத்தோடையே பின்னாடி போறான். பூபதி அரண்மனை. அவனோட பிறப்போட விடுகதைக்கான விட இந்த அரண்மனையில் தான் கிடைக்க போகுது. கொஞ்சம் கூட தாமதிக்காம அரண்மனைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான். மாறனும் குழப்பத்தோடைய என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பின்னாடியே போறான். மாறனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஆனா மாதவனுக்கு அப்படி இல்லை. எதுவும் இழந்துட்டு தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்க போடுற ஒரு ஆர்வம் அவன் கண்ணுல தெரியும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்காம இந்த அரண்மனையில போகக்கூடாதுன்னு முடிவு பண்றான். இடிபாடுகளும் ஒட்டடைகளும் உடஞ்ச பொருட்களும் இருக்கிற அந்த அரண்மனையில அப்படி அவனுக்கு என்னதான் கிடைக்க போகுது? அந்த நேரம் மாதவன் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறான். அது தூசு படிஞ்ச ஒரு நபருடைய ஓவியம். அவரு கண்டிப்பா நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த தூசுகளை விலக்கிட்டு பார்க்கறான். மிராசு நாராயண பூபதி. மாதவனுக்கு ஒரு சில காட்சிகள் தெளிவா வந்து போறத அவனால உணர முடியுது. இன்னொரு பக்கம் மாடுகள் மிரளுது. மாடசாமிக்கு இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அந்த அதிர்ச்சி முடியறதுக்குள்ளேயே மாதவனுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. மாதவன் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணப்பட்ட ஒரு சேம்பரை பார்க்கறான். அவன் கவனம் முழுக்க அதிலே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மாறன் ஒரு ரகசிய சாமி,
புறப்படுவோமா? மாதவனோட கவனம் முழுக்க அந்த பூட்டப்பட்ட சேம்பர் மேலே தான் இருக்கு. ஒரு வழியா 3 பேரும் ஊருக்குள்ள வராங்க. மாடசாமி எக்காரணத்தை கொண்டும் அந்த முக்குட்டால மரத்துக்கிட்ட நின்னதையோ, பூபதி அரண்மனைக்குள்ள நீங்க 2 பேரும் போனதையோ பெரியய்யா கிட்ட சொல்லிட வேணான்னு கேட்டுக்கிறாரு. மாறனோட அப்பா கனகசபை, அம்மா காமாட்சி மாறனையும் மாதவனையும் பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் அவங்க பயண அனுபவங்களை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா அந்த அரண்மனை பத்தி எதுவும் சொல்லிக்கல. மாறனோட தாத்தா தனிக்காச்சலம், அதாவது மிலிட்ரி தாத்தா, அவரோட பேரன் வசந்தன் அந்த வீட்டில தான் இருக்காங்க. வசந்தன் மாறனோட தம்பி. இரவு 2 பேரும் தூங்க போறாங்க. அப்போ மாதவன் திரும்ப அந்த அரண்மனைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மாறன் கிட்ட சொல்றான். மாறன், வேண்டாண்டா, நான் சொல்றத கேளு, அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, இதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறான். ஆனா மாதவனுக்கு அந்த சேம்பருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அது அவனோட குழப்பத்துக்கெல்லாம் சில விடைகளை தரும்னு நம்புறான். அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கான். நேரம் இப்போ 1 மணி. அப்பதான் அது நடக்குது. யார் இது? இந்த நேரத்துல வீட்டோட கொல்ல பக்கம் நடந்து போயிருக்காங்க. யார் திருட்ட பொண்ணு? அம்மா,